கிறிஸ்துவின் சிந்தை இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப அந்த ஆவி என்ன குறிக்கிறது? ஏன் நீங்க சிந்தை என்கிறால், லூக்கா 9ஆம் அதிகாரத்திலே யாக்கோபு யோவான் என்கிற செபதேவின் குமாரர்கள் 2 பேர் இருப்பார்கள். இடி முழக்கத்தின் பிள்ளைகள் என்று பேர். ஒரு கிராமம் சமாரியா அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனடியாக அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? எலியாவை போய் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அந்த பட்டணத்தை அழித்து விட கட்டளையிடும் அப்படின்னு கேட்கிறார். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள் அப்படின்னு. என்ன சிந்தை இருக்கு? உன்னுடைய எண்ண ஓட்டம் எப்படியா இருக்கு? வாட் இஸ் யுவர் மோட்டிவ்? உன்னுடைய ஆட்டிடியூட் எப்படிப்பட்டதா இருக்கு? நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய மனப்பாங்கு தான் நம்மளுடைய கேரக்டரை டிஃபைன் பண்ணும். அப்போ கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவனாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இயேசு சொல்லி இருக்கிறார், என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் எவ்வளவு நம்பிக்கையாய் சொல்லுகிறார்.